ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டிலே ஹெல்தியான சாக்கோ குக்கீஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்கிறேன் வாங்க. அதுக்கு நான் 150 கிராம் கோதுமை மாவு எடுத்திருக்கேன், 75 கிராம் நாட்டு சர்க்கரை, அதுக்கப்புறம் 40 கிராம் கொக்கோ பவுடர், 10 கிராம் கார்ன்ஃப்ளவர் மாவு, 100 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன். அப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு பட்டரையும் சுகரையும் நல்லா மெல்ட் பண்ணுங்கள். ரெண்டுமே சேர்ந்து நல்லா க்ரீம் பேஸ்ட் மாதிரி ஆகிடும். ஹேண்ட் விஸ்க் வச்சு நல்லா விஸ்க் பண்ணுங்கள். இல்லைன்னா எலக்ட்ரிக் மிக்சரில் கூட நல்லா போட்டு விக்ஸ் பண்ணுங்கள். நான் ஹேண்ட் விஸ்க்லேயே பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற கோதுமை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்துருங்க. நெக்ஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கப்புறம் கொக்கோ பவுடர் நல்லா சேர்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு பெரிய பாத்திரம், இதில் மாவு பிசைய முடியாது, ஒரு பெரிய பாத்திரத்தில் அந்த மாவை போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி எப்படி பண்ணுவோம் அது மாதிரி பண்ணுங்கள். ரொம்ப பிசைய வேணாம், நம்ம பலத்தெல்லாம் காமிக்காமல் குலோப் ஜாமுனுக்கு எப்படி நம்ம மாவு பிசைவோம் அந்த மாதிரி பண்ணுங்கள். கொஞ்சம் வரல அதாவது ரொம்ப பவுடராக போகுது அப்படின்னா லைட்டாக கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். ஆனால் பால் வேண்டாம், முடியலை எனக்கு பேட்டர் வரல அப்படின்னா கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன பால்ஸாக இந்த மாதிரி பால்ஸ் வந்து என்ன விரிசல் இல்லாமல் இருக்கணும், அந்த மாதிரி பால்ஸ் எடுத்துக்கோங்க. மோல்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மோல்டில் எடுத்து வைங்க. மோல்டு இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, வாட்டர் பாட்டில் மூடி இல்லைன்னா சின்ன சின்ன டம்ளர் எதில் வேணாலும் நம்ம அந்த டிசைன்ஸை செய்யலாம். இப்போது ஓடிஜியை ப்ரீஹீட் பண்ணி வச்சாச்சு. 180 டிகிரி செல்சியஸில் 15 நிமிஷத்தில் சூப்பரான குக்கீஸ் ரெடி ஆகிடுங்க. நீங்கள் குக்கரில் வச்சாலும் 20 மினிட்ஸில் ரெடி ஆகிடும் சூப்பரான குக்கீஸ். இது ஆறின பிறகு தான் உடைக்கணும், அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், சூப்பரான ஹெல்தியான வீட்டிலேயே செஞ்ச சாக்கோ குக்கீஸ் ரெடி. குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.